Good Bird Stories. வெயில் காலத்தில் பறவைகளோட புல் போர்வை. மதியம் 12 மணி. வெயில் அதிகமா இருந்துச்சு. சோட்டுக்கிளியோட வீட்டுல ஃபேன் ஓடல. அதனால பன்னு அழுதுகிட்டே, அம்மா நான் செத்துடுவேன் போல, இந்த வெயில என்னால தாங்கிக்கவே முடியலம்மா, பேசாம என்னை தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தக்காளி பக்கத்துல வச்சிருமா, இல்லைன்னா என் உயிர் போயிடுமான்னு பயமா இருக்கு, ப்ளீஸ்மா. டே பன்னு, அழாதரா, நீ அழுவுறத பார்த்தா அம்மாவால தாங்கிக்க முடியல. ஃப்ரிட்ஜில் வச்சா நீ ஐஸ் கட்டி ஆயிடுவடா, கொஞ்சம் பொறுமையாரு, சாயந்தரத்துக்குள்ள வெயில் போயிடும். சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கணுமா? அதுக்குள்ள நான் வேக வச்ச கோழி முட்டை மாதிரி ஆயிடுவேன். இந்த சூரியனுக்கு பைத்தியமாமா பிடிச்சிருக்கு. அவன் ஏமா இப்படி நெருப்பை நம்ம ஊர்ல கக்கிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன, நம்ம எல்லாரையும் பாபிக்யூ பண்ணி சாப்பிடலான்னு ஐடியா இருக்கா? இது வெயில் காலண்டா, வெயில் அடிக்காம வேற என்ன பண்ணோம்? பேசாம விசிறியில காத்து வீசிக்கிட்டு அமைதியா படு. அந்த விசிறியில எங்கிருந்துமா சில்லு காத்து வீசுது? அதுல வர காத்து என்னமோ அனல் காத்து மாதிரி தாமா இருக்கு. நான் தூங்கி 2 நாள் ஆச்சு. அர்ஜென்ட்டா வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி போடு, இல்லைன்னா தரையில உருண்டு உருண்டு அப்படியே ஆவியா நான் பறந்து போயிடுவேன். அப்பதான் அங்க துணிக்குருவி அவருடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட வந்தா. அவங்களும் வேர்த்து விறுவிறுத்து தான் வந்தாங்க. என்ன சோட்டோ, பன்னு மறுபடியும் அடம் பிடிக்கிறானா? பாவம், அவனால வெயில் தாங்க முடியல. பெரியவங்க நம்மளாலேயே முடியல. இந்த வெயில்ல இருக்கும்போது ஏதோ அவன்ல இருக்கிற மாதிரில இருக்கு. ஆமா ஆண்டி, என்னாலே வெயில் தாங்கவே முடியல. என்னோட கிட்டி பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தா இந்த வெயில் தாங்க முடியாம கடை எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்காங்க. எந்த கடையும் இல்ல. நான் இப்ப என்ன பண்றது? அப்போ பன்னு கிளி சோகமா, பாத்தியாமா, புஜ்ஜியும் என்னோட கேங் தான். இந்த ஊர்ல ஒரு கரண்ட்டும் இல்ல, கூலரும் இல்ல. இங்கே இருந்தா நாம எல்லாரும் தந்தூரி சிக்கன் மாதிரி வெந்துருவோம். ப்ளீஸ் ஏதாச்சும் ஒரு பிளான் போடுமா. இப்படி புலம்புனா எதுவும் நடக்காது. நம்ம கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குற இயற்கை இருக்குல்ல, என்கிட்ட ஒரு பழைய காலத்து ஐடியா இருக்கு, அதை பண்ற இரு. சோட்டு உடனே வீட்ல இருந்து ஊர் இலையில இருக்கிற ஆத்தங்கரைக்கு போனா. ஆத்தங்கரையோரமா ரொம்ப அழகா பச்சை பசேல்னு புல்லு விளைஞ்சி இருந்துச்சு. அந்த புல்லுல ஒரு கட்டு புல்ல அறுத்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அந்த புல்ல பார்த்து பன்னு ஆச்சரியப்பட்டான். என்னம்மா இது, பச்சை புல்லா? ஏமா எனக்கு சாப்பிட கொண்டு வந்தியா? நான் என்ன ஆடா மாடா பச்சை புல்லு திங்க? நான் ஒரு கிளி இல்லையா? டேய் வீணா போனவனே, இது சாப்பிட இல்லடா, போர்வையா போத்திக்க. நீ தரையில படு, இதை நான் மேல போடுறேன். பன்னு கிளி சந்தேகமா, ஏன் மேல போடுறியா? ஆனா அது ஏமா? முதல்ல படு பன்னு, சோட்டு என்ன பண்ணாலும் அதுல அர்த்தம் இருக்கும்ல. பன்னுவும் சரி அப்படின்னு படுத்தான். சோட்டு கிளி அந்த பச்சை புல்ல கொண்டு வந்து தண்ணியில நினைச்சு அத ஒரு போர்வை மாதிரி பன்னு மேல போத்தி விட்டா. இப்ப அவனுடைய முகம் மட்டும்தான் வெளியில இருந்துச்சு. அப்போ பன்னு, என்ன இது அம்மா, ஏதாவது மேஜிக் பண்ணியா? என் உடம்புல யாராவது ஐஸ்கிரீம் பூசிட்டாங்களா? என் உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இப்ப சில்லுன்னு மாறிக்கிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. சோட்டு சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா, இததான் எங்க தாத்தா காலத்துல நேச்சுரல் ஏசின்னு சொல்லுவாங்க. ஈரமான புல்ல போத்திக்கிட்டு படுத்தா காத்து அது மேல படும்போது சில்லுன்னு இருக்கும். ஏசியும் வேண்டாம், கரண்ட் பில்லும் வேண்டாம். புஜ்ஜி அதை பார்த்து சந்தோஷமா, வா சோட்டு ஆண்டி, பன்னு புல்லுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற புல்லு மாதிரி இருக்கான், ஆனா அவன் நல்லா கூலிங்கா இருக்குன்றான். அம்மா அம்மா, எனக்கும் இதே மாதிரி ஒரு போர்வையை போத்தி விடுமா? இது நல்ல ஐடியா சோட்டு. வா புஜ்ஜி, நாமளும் ஆத்தங்கரைக்கு போய் புல்லு பறிச்சுட்டு வரலாம். அம்மா, உண்மையிலேயே இந்த புல்லு போர்வை நல்லா இருக்கு. இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நான் இந்த புல்லு போர்வைக்குள்ளேயே இருந்துக்கிறேன். எனக்கு சாப்பாடு ஏதாவது இருந்தா கொஞ்சம் பார்சல் கட்டி அமுச்சு விடுனா, நான் இங்க இருந்து எழுந்திரிக்க மாட்டேன். குட் நைட். அப்படி புல்லுக்குள்ள புகுந்து அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சான். பன்னோட கிரீன் ஏசியை பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஆத்தங்கரைக்கு போய் தேவையான அளவுக்கு புல்ல எடுத்துட்டு வந்து அவங்களும் அந்த கிரீன் ஏசியை தயார் பண்ணாங்க. இத பார்த்து சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, அட என்னட்டு நீ, இந்த ஊருக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் ஏன் பச்சை புல்ல பறிச்சுட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? புதுசா மாடு வாங்கி ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினைச்சிருக்கீங்களா? துணிக்குருவி அந்த பச்சை புல்லு போர்வையை போத்திக்கிட்டு, ஹாய் சிச்சோ, இது மாடு வியாபாரம் இல்ல, வெயில விரட்டுற வியாபாரம். இந்த புல் போர்வையை போத்திக்கிட்டா ஏசில இருக்கிற மாதிரி இருக்கு. நீயும் இதே மாதிரி ஒரு போர்வையை தயார் பண்ணிக்கோ. வெயில்ல இவ்வளவு கஷ்டப்படுற பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வெயில் தாங்க முடியாம ஒண்ணு நான் கஷ்டப்படல. நான் முகத்துல கிரீம் போட்டிருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. அப்புறம் இந்த பச்சை புல்லெல்லாம் போத்திக்கிறதுக்கு நான் ஆடும் இல்ல மாடும் இல்ல. என் வீட்டுல 2000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி வச்சிருக்கிற ஃபேன் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டி வச்சா போதும், காஷ்மீர்ல வீசுற மாதிரி சில்லுன்னு காத்து வீசும். இந்த பச்சை புல்லெல்லாம் உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் சிச்சு பன்னுவை பார்த்து, டேய் பன்னு, எங்கடா கை கால உடம்பு முகம் எதுவும் காணோம்? பன்னு அந்த புல்லுக்குள்ள இருந்து தலைய வெளியில நீட்டி,
ஆண்டி, என்னோட நேச்சுரல் ஏசிய பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது வெறும் ஃபேன் மட்டும்தான். ஆனா இப்போ நான் ஏசி ரூமுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போங்க போங்க, உங்க ஃபேனுக்கு முன்னாடி நீங்க உட்காந்துக்கோங்க. அப்ப அனல் காத்துக்கு முகத்துல இருக்கிற மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். மேக்கப் பத்தி எல்லாம் நீ பேசாதடா. என் ஸ்டேட்டஸ்க்கும் உங்க ஸ்டேட்டஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. நான் கிளம்புறேன். சிச்சு காக்கா திமிரா தலையை நிமித்தி அவன் வீட்டுக்கு நடந்து போனா. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் பயங்கரமான அனல். ஆனா ஊர்ல எல்லாருமே வீட்டு வாசல்ல புல் போர்வைய பொத்திக்கிட்டு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவும் அந்த ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரியே அவனுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டுல சிச்சுவுக்கு தூக்கம் வரல. அந்த ஃபேன்ல இருந்து சில்லுன்னு காத்து வரல, அதுக்கு பதிலா அனல் காத்து தான் வீசுச்சு. சிச்சுவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவளால தூங்கவே முடியல. ஐயோ, என்னடா இந்த ஃபேன்ல இருந்து காத்து வரும்னு பார்த்தா அனல் காத்து வீசிக்கிட்டு இருக்கு. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்படியே இருந்தா நான் வேர்த்து வேர்த்து செத்துருவோம் போல அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு பன்னுவை பார்க்கும்போது அவன் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அடடா, அந்த பன்னு பாரு எவ்வளவு அழகா படுத்து தூங்குறான். உண்மையிலேயே அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த இந்த புல் போர்வை வேலைய காட்டுது போலயே. சிச்சு காக்காவுக்கும் அறிவு வந்துச்சு. அவளும் அந்த பச்சை புல் போர்வையை போத்திக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா. சிச்சு அவன் மனசுக்குள்ள, நானும் அந்த புல் போர்வைய செஞ்சுக்கணும். ஆனா இப்ப இருட்டாயிடுச்சே. இந்த இருட்டுல ஆத்தங்கரை ஓரமா போனா நிறைய பாம்பெல்லாம் இருக்குமே. ஆனா இப்ப என்ன பண்றது? வெயிட், நான் ஏன் அவளை கஷ்டப்பட்டு போனோம்? அதான் பன்னு அந்த போர்வையை போத்திக்கிட்டு இருக்கானே, அவன் கும்பகர்ணனுக்கு தம்பி. அவன் கிட்ட இருக்கிற அந்த போர்வையை எடுத்துட்டாலும் அவனுக்கு தெரியாது. அந்த போர்வையே எனக்கு போதும். நாளைக்கு விடிய காலையில யாருக்கும் தெரியாம போர்வையை எடுத்துக்கிட்டு வந்துடணும். அப்ப நான் ஜெயிச்சிடுவேன். சிச்சு காக்கா அந்த போர்வையை திருடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டான். இருட்டா இருக்கிற அந்த ராத்திரியில கருப்பா இருக்கிற சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாம பொறுமையா நடந்துகிட்டு பன்னு பக்கத்துல போய் நின்னுச்சு. பன்னு அந்த பச்சை புல்லு போர்வைய போத்திக்கிட்டு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா கனவுல கூட அவனுக்கு சோறு தான் வந்துச்சு. ஆஹா, இந்த பச்சை புல்ல மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தா ஓஹோ சூப்பர் டேஸ்டா இருக்கும். சிச்சு காக்கா அதை கேட்டு, இவனுடைய சாப்பாடும் கனவுலயும் சாப்பாட்டை பத்தியே யோசிக்கிறானே, இவன் எழுந்திரிச்சிடுவானோ? சிச்சு காக்கா மெதுவா பன்னு பக்கத்துல போய் அவனுடைய 2 விரலால பன்னு போத்திக்கிட்டு இருந்த அந்த பச்சை புல்ல போர்வை மெதுவா இழுத்தா. சில்லுன்னு இருக்கிற பச்சை புல்லு கைக்கு பட்ட உடனே அவளுக்கு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி கூட இவ்வளவு சில்லுன்னு இருக்காது. சிச்சு காக்கா அந்த புல் போர்வைய மெதுவா இழுத்து அதோட வீட்டுக்கு யாருக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போச்சு. பாவம் அந்த விஷயம் பன்னுவுக்கு தெரியாது. சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு அந்த புல் போர்வைய மேல போத்திக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க நல்லா படுத்து தூங்குனான். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையிலயாச்சு. அப்போ பன்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். பார்த்தப்ப அவன் மேல இருந்த அந்த ஏசி தொலைஞ்சு போயிருந்துச்சு. ஐயோ, என் ஏசி, என் கிரீன் ஏசி எங்க போச்சு அப்படின்னு சத்தமா கத்தி, அம்மா அம்மா போர்வை யாரோ திருடிட்டாங்கம்மா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த சத்தத்தை கேட்டு பாத்ரூம் போயிருந்த சோட்டு கிளி வேகமா ஓடி வந்தா. பக்கத்து வீட்டுல இருந்து துணி, புஜ்ஜி, மஹி எல்லாருமே அங்க வந்தாங்க. டேய் பன்னு, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? திருடனுங்க வந்துட்டானுங்களா? பன்னு கிளி அழுதுகிட்டே, அம்மா நானு நைட்டு போத்தி படுத்திருந்தேனே அந்த பச்சை புல்லு ஏசி, அதை யாரோ ராத்திரியோட ராத்திரியா திருடிக்கிட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு ராத்திரி தெரியல, காலையில் எழுந்திருக்கும் போது தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல யாராவது தான் திருடி இருக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? என்னது, புல் போர்வை திருட்டு போயிடுச்சா? ஏண்டா, எவனாச்சும் திருடினா வீட்டுல இருக்கிற நகையோ பணமோ திருடுவான். புல்லை ஏண்டா திருட போறான்? காத்துக்கு எங்கேயாச்சும் பறந்து போயிருக்கோண்டா. பறந்து போறதுக்கு அது ஒன்னும் இறகு கிடையாது பாட்டி. 2 கிலோ புல்லு, அது எப்படி பறந்து போகும்? நிச்சயமா யாரோ திருடிக்கிட்டு போயிருக்காங்க. நான் போராட்டம் பண்ண போறேன். புல் போர்வை கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட போறதே இல்ல. இது வரைக்கும் பண்ணு செஞ்சதுல பெரிய சபதம். அட, அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றானா? இது உண்மையிலே சீரியஸான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த புல்லை யார் எடுத்துட்டு போயிருப்பா? அப்ப பன்னு தரைய உத்து கவனிக்க ஆரம்பிச்சான். அவன் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பச்சை புல்லும் கொஞ்சம் தண்ணி சொட்டினதும் அவனுடைய பார்வையில பட்டுச்சு. எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க. என்னோட புல் போர்வையை எடுத்துக்கிட்டு போகும்போது அதுல இருந்து ஒவ்வொரு புல்லா கீழே விழுந்திருக்கு. அந்த புல்ல பாத்துக்கிட்டே நம்ம போனோம்னா என்னுடைய போர்வையை திருடிக்கிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, அந்த புல்லுக்கு பின்னாடியே நாமளும் போய் பார்க்கலாம். எல்லாரும் புல்ல ஃபாலோ பண்ணி போனப்போ அது நேரா சிச்சுவோட வீட்டுக்கு தான் போச்சு. சிச்சு, கதவு துறை எவ்வளவு நேரம் தூங்குவ? கதவு கொஞ்சமா திறந்துருந்துச்சு. பன்னுவால கோவம் தாங்க முடியல. அதனால கதவை திறந்து உள்ள போனா. அந்த காட்சியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு காக்கா பன்னு உடம்பு மேல போத்திருந்த அந்த புல்லு போர்வையை கொண்டு வந்து அவ போத்திக்கிட்டு சந்தோஷமா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்தது பன்னுவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. பன்னு சத்தமா, திருட்டு காக்கா மாட்டிக்கிச்சு,
என் ஏசியை திருடிக்கிட்டு போனது சிச்சு ஆண்டி தான். எந்திரிங்க ஆண்டி அப்படின்னு பன்னு சத்தமா கத்துனதும் தூக்கத்துல இருந்த சிச்சு காக்கா பதட்டமா எழுந்துச்சு உக்காந்தா. அப்போ ஊஜனுங்க எல்லாரும் அவ முன்னாடி இருக்கிறத பார்த்து அவ ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டா. அட, என்ன எல்லாரும் ஏன் பெட்ரூம்ல இருக்கீங்க? குட் மார்னிங். இன்னைக்கு யாருக்காவது மீட்டிங் இருக்கா? மீட்டிங் இல்ல சிச்சு, ஒரு விசாரணை இருக்கு. நேத்து சொன்னப்போ நான் ரிச்சு பருவ எனக்கு புல்லு பொருவை வேண்டான்னு சொன்னியே. அப்படி இருக்கும்போது ராத்திரியோட ராத்திரியா பன்னு போத்திக்கிட்டு இருந்த புல்லு பொருவை ஏன் ஊ மேல வந்துச்சு? எதுக்காக அந்த பொருவை திருடிக்கிட்டு வந்த? சிச்சு காக்காவுக்கு விஷயம் புரிஞ்சுது. வசமா மாட்டிக்கிட்டேன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. வாடி போன முகத்தோட, சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஃபேன் காத்துக்கு கீழே படுத்தா நல்லா தூங்கலான்னு நினைச்சேன். ஆனா அதுல இருந்து அனல் காத்து தான் வீசுச்சு. அப்பதான் பன்னு இந்த புல்லு பொருவிய போத்திக்கிட்டு நல்லா தூங்குறத பார்த்தனா அப்பதான் புரிஞ்சுது. வெயிலுக்கு முன்னாடி ஏழை பணக்காரங்க எல்லாம் ஒண்ணுதான். பாத்தியா சிச்சு, இயற்கைக்கு முன்னாடி உன்னுடைய செயற்கை எதுவுமே ஜெயிக்காது. இயற்கைக்கு முன்னாடி நாம எல்லாரும் என்ன? முதல்ல கேட்காம போர்வை எடுத்ததுக்கு பன்னு கிட்ட சாரி சொல்ல. சாரிடா பன்னு, உன் கிரீன் ஏசி உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? எனக்கு நஷ்ட ஈடு வேணும் ஆண்டி. என்னது? என்ன நஷ்ட ஈடு வேணும்டா? சிச்சு ஆண்டி என்னுடைய புல்லு பொருவியை பயன்படுத்தினதுனால அது பழசாயிடுச்சு. அதனால அவங்கள நேரம் ஆத்தங்கரைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா புல்ல பறிச்சு எனக்காக போர்வையை தைச்சு கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு காலையில எனக்கு ரொம்ப பசிக்குது. என் பிரேக்ஃபாஸ்ட் பில்லு மொத்தத்தையுமே ஆண்டி தான் பே பண்ணணும். அதை கேட்டு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சிச்சுவும் சிரிச்சுக்கிட்டே, சரிடா பன்னு, நீ கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். இப்பவே ஆத்தங்கரைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா புல்ல பறிச்சுட்டு வர, சரியா? அப்புறம் உன் பிரேக்ஃபாஸ்ட் பில்லையும் நானே கட்டுறேன். அன்னையில இருந்து பறவைகளோட கிராமத்துல எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. எல்லா இடத்துலயும் பச்சை புல்லு போர்வைதான். புஜ்ஜியின் கேக் தயாரிப்பு. ஒரு நாள் சாயந்தர நேரம் எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பன்னு ஒரு கேலண்டர் பார்த்து ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு என்னோட பர்த்டேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேளுங்க, இந்த தடவை யாரும் என் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க கூடாது. எனக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாரும் எனக்காக கேக் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. டேய், ஒவ்வொரு வருஷமும் பேக்கரியில தானே ஆர்டர் கொடுப்போம். இப்பவும் அப்படியே கொடுத்துடலாம்டா. வேண்டாமா, பேக்கரி கேக் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால யாராவது புதுசா கேக் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. புஜ்ஜி உற்சாகமா கைய தூக்கி, நான் செஞ்சு எடுத்துட்டு வர பன்னு. நான் கேக் செய்யறது எப்படின்னு யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன். அதுல சாக்லேட் கேக் சூப்பரா செஞ்சாங்க. நான் அதையே செய்யறேன். உனக்காக இத கூட செய்ய மாட்டேன்னா என்ன? ஆமா பன்னு, புஜ்ஜிக்கு கேக் செய்ய ரொம்ப பிடிக்கும். அவ செஞ்சு கொண்டு வரட்டும். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு பொறாமை ஆயிடுச்சு. புஜ்ஜிக்கு நல்ல பேர் வந்துருமே, அதான். அதனால புஜ்ஜியை கிண்டல் பண்ற மாதிரி, ஓஹோ புஜ்ஜி, நீ கேக் பண்ண போறியா? இந்த சொப்பு சமா வச்சு விளையாடுறது மாதிரி நினைச்சிட்டியா சமைக்கிறதுங்கிறது? கேக்குங்கிறது ரொம்ப பார்த்து கவனமா செய்யணும். உன்னால அதெல்லாம் செய்ய முடியாது. இல்ல சிச்சு ஆண்டி, நான் சரியா அளவெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த கேக்க செய்வேன். வேணாம், நீ செஞ்சா அது செங்கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, டேய் பன்னு, உனக்கு கேக் தானே வேணும்? நான் ஸ்பெஷல் வெனிலா டிலைட் கேக் செய்யறேன். பார்க்க கிரீமியா ரொம்ப நல்லா இருக்கும். வாயில வச்சா அப்படியே அந்த கேக்கு கரைஞ்சு போயிடும். அப்படியா ஆண்டி? அப்போ நீங்க கேக் பண்ணுங்க. புஜ்ஜி, நீயும் கேக் பண்ணு. 2 கேக்கு. வாவ், என்னோட பர்த்டேக்கு சாக்லேட் கேக் 1, வெனிலா கேக் இன்னொன்னு. சரி, என் கேக் முன்னாடி புஜ்ஜியோட கேக் நிக்காது. வேணும்னா பாரு. ஓகே ஆண்டி, பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில புஜ்ஜி ஒரு லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு கடைக்கு போனா. இன்னொரு பக்கம் சிச்சுவும் சின்னவ கூட்டிக்கிட்டு கடைக்கு போனா. கொக்கு அங்கிள், எனக்கு மைதா மாவு, வெனிலா எசன்ஸ், கோகோ பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் சக்கரை கொடுங்க. கொடுக்கறேம்மா. சிச்சு சின்ன கிட்ட, பாத்தியாட சின்னோ, கோகோ பவுடர் வேணுமாமா. அது பார்க்க கருப்பா இருக்கும். நாம பண்ண போறது வெனிலா கேக்கு, நல்லா ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைக்காரன் கிட்ட, ஏப்பா மைதா மாவு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா கொடு. சக்கரை வேண்டாம், எங்க வீட்ல இருக்கு. அம்மா, வீட்ல சக்கரை இல்லையே, நேத்து தானம்மா தீந்து போச்சு. ஷூ, உனக்கு என்னடா தெரியும்? பணத்தை மிச்சம் பிடிக்கணும். சக்கரை சமையல் அறையில இருக்கு, நான் பார்த்துட்டு தானே வரேன். அதை வச்சே செஞ்சுக்கலாம். 2 பேரும் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. யுத்தம் தொடங்குச்சு. துணிக்குருவியோட வீட்டுல புஜ்ஜி குருவி யூடியூப பார்த்து கேக் தயார் பண்ண ரெடி பண்ணா. அம்மா, முதல்ல மைதா மாவு போடணும், அப்புறம் பேக்கிங் சோடா போடணும், அப்புறம் 2 முட்டையை உடைச்சி இதுல ஊத்தணுமா?
பாத்து கட்டி இல்லாம கலந்து எடுக்கணும். ஓகேம்மா. இப்ப இதுல கொக்கோ பவுடர் போடணும். வாவ், நல்ல சாக்லேட் வாசம் வருதுல்ல. பன்னுக்கு இந்த சாக்லேட் வாசம் ரொம்ப பிடிக்கும். புஜ்ஜி கொஞ்சம் கூட பயப்படாம அளவெல்லாம் சரியா போட்டு கேக் மாவை தயார் பண்ணா. ஸ்டவ்ல குக்கரை வச்சு ப்ரீஹீட் பண்ணி அதுல அந்த கேக் கிண்ணத்தையும் வச்சா. அப்பாடா, இன்னும் 45 நிமிஷம் இது இப்படியே இருக்கணும். கடவுளே, கேக் நல்லபடியா வரணும். சிச்சுவோட வீட்ல நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. சிச்சு ரொம்ப டென்ஷனாவே இருந்தா. கிண்ணத்தை எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருந்தா. டே சின்னு, அந்த பாத்திரத்தை கூட புஜ்ஜியை விட பெருசா கேக் பண்ணணும். அதனாலதான் 2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அம்மா, 2 கிலோ மாவுக்கு எவ்வளவு முட்டைமா போடணும்? ஒரு 10 முட்டை போடுறா, நல்லா இருக்கும் அப்படின்னு 10 முட்டைய உடைச்சு ஊத்துனா. இப்ப முக்கியமான பொருள் இனிப்பு. இந்த சக்கரை டப்பா எங்க? சிச்சு காக்கா சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தப்போ அங்க 2 வெள்ளை பாட்டில் இருந்துச்சு. ஒண்ணுத்து மேல எஸ்ன்னு இருந்துச்சு, இன்னொன்னுத்து மேலயும் எஸ்ன்னு தான் இருந்துச்சு. சிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. அட, 2 பாட்டிலையும் எஸ்ன்னு எழுதிருக்கு. இதுல எது சக்கரையா இருக்கும்? அம்மா, டேஸ்ட் பண்ணி பார்த்து போடு. அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. நம்ம தினமும் டீ காஃபி போடும்போது போடுற சக்கரை தானே. அத பார்த்தா எனக்கு தெரியாதா? இதுதான் சக்கரை, நல்லா அள்ளி போடலாம். அப்பதான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா சிச்சு காக்கா கொண்டு வந்தது உப்பு டப்பா. அத சக்கரை டப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஒரு கைப்பிடி உப்பு அள்ளி அவ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மாவுல போட்டா. இனிப்பு அதிகமா இருந்தாதான் பன்னுவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இன்னும் ஒரு கைப்பிடி சர்க்கரையை தூக்கி போடலாம். அப்போ இனிப்பு இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா சின்ன சந்தேகமா, அம்மா, எனக்கு என்னமோ அது பளபளன்னு இருக்கிறத பார்த்தா அது சர்க்கரை எல்லாம் உப்புன்னு தோணுது. டேய் சயின்டிஸ்ட், இது பவுடர்டு சுகர்டா. பாக்குறதுக்கு உப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனா இது சர்க்கரை. அப்படி சிச்சு காக்கா அந்த உப்பு கலந்த மாவை எடுத்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல போட்டா. அப்பாடா, இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த கேக்க பன்னு விரும்பி சாப்பிடணும். புஜ்ஜி செஞ்சு கொண்டு வந்ததை நாய்க்கு தூக்கி போடணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா புஜ்ஜியோட வீட்டுக்குள்ள இருந்து சாக்லேட் மனம் வந்துச்சு. அது வெளியில எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அப்ப வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த பன்னு கிளி, அடடா, புஜ்ஜியோட வீட்ல இருந்து சாக்லேட் ஸ்மெல் வருது. இப்பவே நாக்குல எச்சில் ஊறுது. ஆனா சிச்சுவோட வீட்ல இருந்து ஒரு வித்தியாசமான மனம் வந்துச்சு. உப்ப வறுத்தா எப்படி வருமோ அப்படி வந்துச்சு. அம்மா, கேக் ஸ்மெல் வராம என்னம்மா இது கடல் ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு? டேய், அது வெண்ணிலா எசன்ஸோட ஸ்மெல்லுடா. கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான். கேக்க எடுத்து, வாவ், வெள்ளை கலர்ல ஸ்பாஞ்சி கேக்கு எவ்வளவு அழகா தயாராயிருக்கு பாரு. சிச்சு காக்கா அந்த கேக்க வெளியில எடுத்தா. அது பாக்குறதுக்கு வெள்ளையா நல்லா சாஃப்டா தான் இருந்துச்சு. ஆனா உள்ளதான் விஷம் இருந்துச்சு. இதுக்கு மேல இப்ப கிரீம் போடணும். கிரீம் போட்டா பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்டா. சிச்சு காக்கா அந்த கேக்குக்கு மேல நிறைய கிரீமையும் அப்படியே செரி பழத்தையும் வச்சா. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சாயந்தரம் 6 மணி. ஊர்ல இருக்கிற எல்லாருமே சோட்டுவோட வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்க. பன்னு கேக் கட் பண்ண தயாரா இருந்தான். டேபிள்ல 2 கேக் இருந்துச்சு. ஒன்னு சின்ன கேக்கு, சாக்லேட் கலர்ல. அது புஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டு வந்த சிம்பிள் கேக்கு. இன்னொரு பக்கம் பெரிய கேக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அது சிச்சு பன்னுவுக்காக எடுத்துட்டு வந்த கேக்கு, பார்க்க ரொம்பவும் அழகா இருந்துச்சு. வாவ், 2 கேக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சிச்சு ஆண்டி கொண்டு வந்த கேக் ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு இதுதான் வேணும். சிச்சு காக்கா பெருமையா, பாத்தியா புஜ்ஜி, சைஸ் தான் மேட்ரு. என் கேக் பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு. முந்தைய ஏதோ பிஸ்கெட் மாதிரி இருக்கு. பரவாயில்ல ஆண்டி, டேஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம்ல. சரி சரி பன்னு, கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே பாட்டி எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது பன்னு கேண்டில ஊதுனா. முதல்ல சிச்சுவோட அந்த கேக்க தான் கட் பண்ணா. பன்னு, ஏன் கேக்க தானே நீ சாப்பிடணும். உனக்காக ஆண்டி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தல. நிச்சயமா ஆண்டி, எனக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க. இததான் நான் முதல்ல சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பன்னு ஒரு பெரிய கேக் பீஸ வெட்டி எடுத்துக்கிட்டான். அப்போ சிச்சு காக்கா ஆர்வமா, சாப்பிடு சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது பன்னு அந்த கேக்க சாப்பிட ஆரம்பிச்சான். முதல்ல அந்த கிரீமோட இனிப்பு வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து அந்த கேக் வாய்க்குள்ள போச்சு. இப்ப கிலோ கணக்குல ஒளிஞ்சிருக்கிற உப்போட டேஸ்ட் பன்னுவோட நாக்குக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவ்வளவுதான். பன்னு அதை சாப்பிட்ட உடனேயே ரொம்பவுமே கஷ்டத்தோட, என்னடா கேக் நல்லா இருக்கா, வார்த்தையே வரலையா? அப்போ பன்னு கிளி ரொம்ப சத்தமா, ஐயோ அம்மா, இல்லம்மா, இது உப்பு உப்பு, என் நாக்கெல்லாம் எரியுது. ஐயோ, நான் கடலையே முழுங்கிட்டேனா என்ன? தண்ணி தண்ணி.
பன்னு கத்திக்கிட்டே வாட்டர் பாட்டில தேடிக்கிட்டு போனான். ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணியே குடிச்சான். ஆனாலும் எரிச்சல் நிக்கவே இல்ல. சீச்சி ஆண்டி, இது கேக்கா இல்ல உப்பு மூட்டையா? இதுல சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டுட்டீங்களா? ஐயோ, என் நாக்கெல்லாம் எரியுது ஆண்டி. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. சிச்சுவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது உப்பா? இல்லையே, நான் இதுல சர்க்கரை தானே போட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வாயில எடுத்து போட்டுட்டு, புப்பு உப்புதான் அப்படின்னு சின்னவ பார்த்து, டேய், அந்த டப்பால இருந்தது சர்க்கரை இல்லையா, உப்பா? நான் தான் முதல்லயே சொன்னேம்மா, அது உப்பு மாதிரி இருக்குன்னு நீ தான் கேட்கல. சிச்சோ, கேக்ல உப்பு போட்டிருக்கியே, இது என்ன புது வெரைட்டியா? இல்லைங்க மஹி, நான் சால்டட் கேரமல் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. சாரி சாரி. சாரி வேணாம், ஒன்றும் வேணாம். என் பர்த்டே பார்ட்டியை நீங்க முழுசா கெடுத்துட்டீங்க. பன்னு, கவலைப்படாத, நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கல அந்த கேக்கை நீ சாப்பிட்டு பாரு. புஜ்ஜி கொடுத்த அந்த சாக்லேட் கேக்க பன்னு சாப்பிட்டு பார்த்தான். அதை சாப்பிட்டதுமே முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சுது. வாவ், சூப்பர். இது கேக் மாதிரியே இல்ல, அமிர்த மாதிரி இருக்கு. கேக் நல்லா சாஃப்டா இருக்கு. இதுல ஸ்வீட் கரெக்டா இருக்கு. அந்த சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. வாவ், புஜ்ஜி செஞ்ச கேக் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டி எல்லாரும் அந்த கேக்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நொடியில புஜ்ஜி கொண்டு வந்த கேக் தீந்து போச்சு. ஆனா சிச்சு கொண்டு வந்த கேக் டேபிள்ல அப்படியே முழுசாவே இருந்துச்சு. பார்ட்டி முடிஞ்சு போச்சு. எல்லாரும் புஜ்ஜிய பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு தலை குனிஞ்சு போய்கிட்டு இருக்கும்போது பன்னு அவளை கூப்பிட்டு, இருங்க ஆட்டி, இந்த கேக் அப்படியே இருக்கே, இதை யார் சாப்பிடுவாங்க? யாராவது சாப்பிடணும்ல. பரவாயில்லடா, நான் நாய்க்கு போட்டுடுறேன். வேணாம் ஆண்டி, அப்புறம் நாய்க்கு பிபி வந்துடும். ஒன்று பண்ணுங்க, தினமும் உங்க வீட்டில் குழம்பு செய்வீங்கல்ல, அப்ப இந்த கேக்கை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, உப்பு சரியா இருக்கும். எல்லாருமே அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. சிச்சு காக்கா தலை குனிஞ்சு அங்கிருந்து போயிடுச்சு. இது நல்ல யோசனை தான்டா. நாளைக்கு எங்க அம்மா கிட்ட உப்புல உப்புமா செய்ய சொல்றேன், சரியா? எந்த வேலையையும் நாம கவனமா செஞ்சா மட்டும்தான் அது சரியா வரும். ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல பண்ணா இப்படி உப்பு கேக்காதான் மாறும். பன்னுவால